லைட்டாக டச் பண்ணுங்கள். அப்படி எக்ஸைட்டர் விட்டுருங்க. அந்த இண்டிகேட்டர் சுவிட்ச் எதுன்னு தெரியுமா? லெஃப்ட்டு போடுங்க, லெஃப்ட்டு போடுங்க, லெஃப்ட்டு. கிருஷ்ணா ஓகே. தம்பி அந்த இண்டிகேட்டர் சுவிட்ச் லெஃப்ட்டுக்கு போய் ஓகே நான் ஆகல. ஆமாம் வந்துடும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறது தான். ரைட்டில் போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள். அதில் பார்க்கிங் லைட் எதுன்னு தெரியுமா? ஆமாம் தெரியாது. சரி, நேற்று ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்புகிற ஞாபகம் இருக்கா காலையில்? ஆ, வீட்டில் போய் அதை பார்த்துக்கு. அதில் எது அந்த ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இப்போ அந்த லிங்க் நான் உங்களுக்கு எதுக்கு அனுப்புனேன் புரியல. சரி, வீட்டில் போய் அந்த லிங்க்கை பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ ஸ்டியரிங் மட்டும் எனக்கு ஹேண்டில் பண்ணால் சரி, எக்ஸைட் யூஸ் பண்ணால் சரி, வீட்டில் போய் அந்த லிங்க் பார்த்துட்டு தான் நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? பட் ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே 20 நிமிஷம் ஓடிடும். இதுதான் இண்டிகேட்டர், இதுதான் பார்க்கிங், இதுதான் வெய்பரு, இதுதான் எக்ஸைட்டர், இதுதான் பிரேக்கு, இதுதான் கிளச்சு, இதுதான் கீரு, இதுதான் ஸ்டியரிங், இதுதான் ஹார்ன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆயிரும். நேற்று உங்களுக்கு ஒரு லிங்க் காலையில் அனுப்பி தம்பி அதை பாருங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கான் நீங்கள் ஃபோன் பண்ணப்போ? தூக்கத்தில் நேற்று தெரியலன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாளைக்கு வந்து அது ஸ்டேட்டஸ் தெரியும். சரிங்களா? போகலாம். எனக்கு தான் இன்றைக்கி நீங்கள் எக்ஸைட்டர் பிடிச்சிங்கன்னா சரி, கரெக்டாக எக்ஸைட்டர் யூஸ் பண்ணி ஸ்டியரிங் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா சரி, தயவுசெய்து அதை பார்த்துட்டு நாளைக்கு வந்து நான் ஆன்சர் கேட்கும்போது நீங்கள் அதுக்கு ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், கால் எடுத்துருங்க, இன்னும் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள், எக்ஸைட்டரை விட்டுருங்க. ஏறி இறங்க வெயிட் பண்ணுங்கள். இப்போ டச் பண்ணுங்கள் கொஞ்சோண்டு. உங்கள் பேர் என்னதுங்க? அஜாரா. எக்ஸைட்டரை விட்டுருங்க ஒரு செகண்ட். குழி இருக்குது, மறுபடியும் இறங்கி ஏறிடுச்சு. இப்போ மறுபடியும் லைட்டாக டச் பண்ணுங்கள். காலை எடுத்துருங்க சார். மறுபடியும் லைட்டாக டச் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணுங்கள். காலை எடுத்துருங்க. லைட்டாக டச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் காலை எடுத்துருங்க. லைட்டாக டச் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணுங்கள். காரணம் கொண்டு எக்ஸைட்டர் போட்டு மிதிச்சிடக்கூடாது அஜார் பாய். இப்போ நீங்கள் எப்படி லைட்டாக டச் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி லைட்டாக மேலே டச் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே எல்லா வண்டிலையுமே அப்படியே யூஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டு மிதிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஒரு செகண்ட் காலை எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ கண்டினியூ பண்ணுங்கள். அந்த காலை எடுத்தால் தான் இங்கே திருப்பதிக்கு ஈஸியாக இருக்கும். போகலாம். இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். எல்ஆர் போட்டிருக்கீங்களா? எல்ஆர் போட்டு எத்தனை நாள் அஜார் பாய்? 2 வாரம் ஆச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள்.
விட்டுருங்க. லைட்டாக டச் பண்ணுங்க சார் பாய். லைட்டாக இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். கால் எடுத்துருங்க சார் பாய். அப்படி இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க சார் பாய். இன்னும் கொஞ்சம் டச் பண்ண. இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது சார் பாய். அந்த வெள்ளைக்கோட்டை பிடிச்சி அந்த கல்லை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த லெஃப்ட் வரக்கூடாது. சரிங்களா? எனக்கு தேவை நீங்கள் இன்றைக்கி ஸ்டேரிங் கரெக்டாக பிடிச்சி எக்ஸைட் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நம்ம நாளையிலேருந்து வண்டி ஓட்டிக்கலாம். சரிங்களா? அவருக்கு ஒரு ஹார்ன் அடிச்சுக்கங்க. எக்ஸைட்டர் விட்டுருங்க. அவர் போயிட்டார். மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு இந்த ரோட்டில் தான், சனிக்கிழமை இந்த ரோட்டில் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ரோடு மாற்றிக்கலாம். சரிங்களா? லாரி பின்னாலே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸைட்டை விட்டுருங்க. நீங்கள் எக்ஸைட்டை விட்டு இங்கே 2-3 வேலை இருக்குது. அது என்னங்கிறத நாளைக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? மறுபடியும் எக்ஸைட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு ஹாரன் அடிச்சுக்கங்க. கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். காலை எடுத்துருங்க. மறுபடியும் லைட்டாக டச் பண்ணுங்க. காலை எடுத்துருங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. அவருக்கு ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஸ்டேரிங் சூப்பராக பிடிக்கிறீங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. எக்ஸைட் விட்டுருங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸைட் விட்டுருங்க. அவருக்கு ஒரு ஹார்ன் அடிச்சுக்கங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸைட் விட்டுருங்க. வெயிட் பண்ணுங்க. மெதுவாக பெரியதெல்லாம் கிடையாது. அழகாக மெதுவாக லெஃப்ட் வாங்க. ஸ்டடி பண்ணி அந்த ரோட்டுக்கு போயிடலாம். மறுபடியும் எக்ஸைட் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணுங்கள். பட் இந்த ரோட்டில் தான் இருக்கணும் அஜர் பாய். இந்த ரோடு வரக்கூடாது. எக்ஸைட் விட்டுருங்க. அப்படி கண்டினியூ பண்ணுங்க அஜர் பாய். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள்.
சாவி ஆஃப் பண்ணிடுங்க அஜர் பாய். அஜர் பாய் கியர் லிவரில் மட்டும் கை வச்சுக்கோங்க. சரிங்களா? கியர் லிவரை வந்து இப்போது இந்த சைடு எங்கிட்ட தள்ளி பாருங்கள், இப்படி வருதான்னு பார்க்கலாம். வருதுங்களா? இப்படி தள்ளினீங்கல்ல அஜர் பாய், இருக்கிற இப்படியே மேலே தள்ளுங்க. ஃபஸ்ட்டு கீருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கீரு இப்படி இருக்குல்ல அஜர் பாய், லைட்டாக ஒரு நூல் பின்னால் இல்லைங்க. ஒரு நூல் இழுத்திங்கன்னா அது இங்கே சென்டருக்கு போயிடும். மறுபடியும் இப்படி ஒரு நூல் இழுத்திங்கன்னா அதுவே இங்கே வரும். பட் நீங்கள் ரெண்டாவது நூல் இழுத்துட்டீங்க. நீங்கள் ஒரு நூல் இழுத்துட்டீங்களே, இங்கே இடிச்சிங்க, மேலே தள்ள சொன்னேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீரு பட் இங்கேருந்து ஒரு நூல் தான் இப்படி இழுக்கணும். இழுத்தா இது இங்கே வரும். வந்துருச்சா? அது போகுதா உங்களுக்கு? தெரியுதா அது உங்களுக்கு? மறுபடியும் இங்கே தள்ளி இப்படி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போட்டிங்களா? மறுபடியும் ஒரு நூல் இப்படி கொஞ்சோண்டு இழுங்க, கொஞ்சம் இழுங்க. சென்டருக்கு போயிடுச்சுங்களா? போயிடுச்சுங்களா? அது கை எடுக்காமல் அதை ஃபீல் மட்டும் பண்ணுங்கள். அதாவது இங்கே இருக்குது, இங்கே வந்து இடித்தோம், ஃபஸ்ட்டு கீர் போட்டோம், மறுபடியும் லைட்டாக இப்படி பின்னால் இழுத்தோம், இங்கே வந்துடுச்சு. கரெக்டாக அஜர் பாய்? மறுபடியும் இங்கே வந்து இடித்தோம், ஃபஸ்ட்டு கீர், மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்தோம், சென்டருக்கு வந்துடுச்சு. அழகாக விழுகுதுங்களா? சேம் கணக்கில் வச்சுக்கோங்க. இங்கே வந்து இடிக்கிறோம், இப்படி இழுத்தோம், செகண்ட் கீர். சரிங்களா? மறுபடியும் ஒரே நூல் தான் மேலே தள்ளணும். தள்ளோம்னா சென்டருக்கு போகும். அதை விட்டுட்டு இங்கே இருக்கும்போது ஸ்பீடாக தள்ளினா ஃபஸ்ட்டு கீர் விழுந்துடும். அப்படி போடக்கூடாது. இப்படி தள்ளி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க. ஓகே. மறுபடியும் இப்படி தள்ளி செகண்ட் கீர் போடுங்க. மறுபடியும் இப்படி போய் தான் இப்படி வரணும். இப்படி போய் தான் இப்படி வரணும். போடுங்க. ஏன் 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 அவ்வளோ தெரியும்? வேணாம். சரிங்களா? நான் இனிமேல் நீ ரிலாக்ஸாக தானே இருக்கேன். அவ்வளோ ஃபோர்ஸ்லாம் வேணாம். அதை ஃபீல் பண்ணுங்கள், உங்கள் உள்ளங்கையில் ஃபீல் பண்ணணும். சரிங்களா? இங்கே தள்ளி இப்படி ஃபஸ்ட்டு கீர் போடுறீங்க, மறுபடியும் ஒரு நூல் இப்படி பின்னால் இழுத்து நியூட்ரல் பண்ணிட்டீங்க. சேம் மறுபடியும் இங்கே தள்ளி இப்படி செகண்ட் கீர் போடுறீங்க. கரெக்டுங்களா? மறுபடியும் ஒரு நூல் இப்படி தள்ளனா இங்கே சென்டருக்கு வரும். உங்கள் கையில் அது ஃபீல் ஆச்சா? ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீரில் இங்கேருந்து இப்படி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. மறுபடியும் இப்படி இழுத்து இப்படி வாங்க. அதுக்கப்புறம் என் சண்டை கட்டுறீங்க. அதான் இங்கேருந்து இப்படி இழுத்துட்டீங்க, அப்படியே மறுபடியும் இப்படி இழுத்தீங்க. நான் சொல்கிறது புரியுதா? இதுக்கு தான் நான் உங்களை அதை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பட் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே கம்பல்சரி 20 மினிட்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் 6 பேர் இருக்காங்க, நான் எப்படி அவங்கள ஃபாலோ பண்ணுவேன்? தெரியுதுங்களா? இங்கே தள்ளி இப்படி ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்க, முன்னாடி லைட்டாக இப்படி இழுத்து நியூட்ரல் ஆயிடுச்சு. சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, முன்னாடி லைட்டாக ஒரு நூல் பின்னால் இல்லைங்க, நியூட்ரல் ஆயிடுச்சுங்களா? அப்படி இங்கே தள்ளி இப்படி செகண்ட் கீர் போடுங்க, முன்னாடி லைட்டாக ஒரு நூல் மேலே தள்ளுங்க, நியூட்ரல் ஆயிடுச்சுங்களா? மறுபடியும் இங்கே தள்ளி ஃபஸ்ட் கீர் போடுங்க. தம்பி இங்கே தள்ளுங்க, அங்கே தள்ளுங்கன்னு சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். தம்பிங்கிறதும் அப்புறம் டேங்கும், அப்புறம் என்னடா டேங்கும். கான்செப்ட் புரியுதா? இங்கே தள்ளி ஃபஸ்ட் கீர் போடுங்க. சரிங்களா? மறுபடியும் இப்படி இழுத்து நியூட்ரல் ஆகிக்கும். கரெக்டாக? மறுபடியும் இங்கே தள்ளி இப்படி செகண்ட் கீர் போடுறீங்க, மறுபடியும் ஒரு நூல் இப்படி தள்ளினா நியூட்ரல் ஆகிக்கும். இதுக்கப்புறம் ஏன் அதை பிடிச்சி இப்படி நசுக்கிறீங்க? நசுக்கி இங்கே தள்ளிட்டா அங்கே தள்ளிட்டாலாம் ஏன் யோசிக்கிறீங்க? தேர்ட் கீர் ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா கரெக்டாக? அதுக்குள்ளே தேர்ட் கீர் எப்படி போவீங்க? டைரெக்டாக மூணாவது இப்படி ஜம்ப் பண்ணிடுவீங்க, பண்ண மாட்டிங்களா? ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் நம்ம இன்னும் தெளிவாகலை, தேர்ட் கீர் நம்ம போய்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்க, செகண்ட் கீர் போடுங்க. பாருங்க, இங்கே தள்ளி இப்படி தள்ளினா ஃபஸ்ட்டு கீர், மறுபடியும் லைட்டாக இப்படி இழுத்தா நியூட்ரல் ஆகிக்கும். சரிங்களா? அண்ணா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டுருக்கேன். மறுபடியும் இங்கே இடித்து இங்கே இழுத்தா செகண்ட் கீர். ஹலோ அண்ணா, ஒரு 10 நிமிஷம் வந்துட்டுருக்கேன். மறுபடியும் லைட்டாக இப்படி தள்ளினா நியூட்ரல் ஆகிக்கும். ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள், செகண்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். இருக்கிற மாதிரியே மேலே தள்ளுங்க, தேர்ட் கீர். புரியுதுங்களா? இருக்கிற மாதிரி மேலே தள்ளலாம், தேர்ட் கீர். மறுபடியும் லைட்டாக ஒன்று இழுத்தா நியூட்ரல் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு கீரு, நியூட்ரு, செகண்ட் கீரு, நியூட்ரு, தேர்ட் கீர். சரிங்களா? மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இழுத்தா நியூட்ரல் ஆகிக்கும். சரிங்களா? மறுபடியும் இருக்கிற மாதிரி எந்த பக்கம் ஆட்டாமல் பின்னால் இழுத்தா 4வது கீர். மறுபடியும் ஒரு நூல் இப்படி மேலே தள்ளினா நியூட்ரல் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, ஃபோர்த்து நியூட்ரு. கிளியருங்களா?
ஃபஸ்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். தேர்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். ஃபோர்த் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். கிளியராக இப்போ நியூட்ரலில் தான் இருக்கும். சரிங்களா? நியூட்ரலில் இருக்கும்போது உங்கள் கடைசிக்கு தள்ளி மேலே தள்ளினா 5வது கியர். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ நியூட்ரலில் இருக்கும், கடைசிக்கு இழுத்து மேலே தள்ளினா 5வது கியர். சரிங்களா? அப்படி லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்தா நியூட்ரல் ஆகிடும். சரிங்களா? இதே நியூட்ரலில் இருக்கும்போது கடைசிக்கு தள்ளி பின்னால் இழுத்தா ரிவல்ஸ். புரியுதுங்களா? மறுபடியும் லைட்டாக இப்படி ஒரு நூல் மேலே தள்ளினா நியூட்ரல் ஆகிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, ஃபோர்த்து நியூட்ரு, ஃபிஃப்த்து நியூட்ரு, ரிவர்ஸ். சரிங்களா? லைட்டாக மேலே தள்ளிங்கன்னா நியூட்ரு ஆகிக்கும். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கியர் நியூட்ரு பண்ணுங்கள், செகண்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். தேர்ட் கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். ஃபோர்த்து கியர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கியர். பட் இங்கே வந்து இடிக்கிறீங்கள, இங்கே இடித்து தான் தள்ளணும். அதுக்குள்ளே இங்கே இடிக்கிறதுக்கு முன்னால் பாதியில் தள்ளி இப்படி தள்ளினால விழுகாது. இங்கே போய் இடிக்கணும், இடித்து தான் இப்படி தள்ளணும். பின்னால் இழுத்தா நியூட்ரு ஆகிக்கும். மறுபடியும் இப்படி பின்னால் இழுத்தா ரிவர்ஸ். சரிங்களா? அவ்வளோதான். மெயினில் வச்சுக்கோங்க. நாளைக்கு காலை நீங்கள் தான் வண்டி ஓட்டணும். இந்த கீர் மட்டும் தயவு செய்து போய் ஒருக்கா செக் பண்ணிக்கங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி பின்னால் போய்க்குங்க. தம்பி போகலாம் தாங்க, வாங்க போகலாம்.